விலகியது வடகிழக்கு பருவமழை. ஆனாலும் தென் மாவட்டங்களை விடாமல் துரத்தும் கனமழை. வானிலை மையம் அலர்ட். தமிழகத்தில் 104 நாட்கள் நீடித்த வடகிழக்கு பருவமழை விலகியதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதனால் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 1ஆம் தேதி வரை தென் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தற்பொழுது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் மாதம் மத்தியில் தொடங்கியது. சுமார் 104 நாட்கள் நீடித்த பருவமழையால் பரவலாக நல்ல மழை கிடைத்தது. இதனால் நீர்பிடிப்பு பகுதிகளில் தண்ணீர் நிரம்பியது. எனவே 2025ஆம் ஆண்டில் பெரிய அளவில் தண்ணீர் பிரச்சனை ஏற்படாத வகையில் நிலத்தடி நீர்மட்டமும் உயர்ந்தது. இந்நிலையில் வடகிழக்கு பருவமழை தென்னிந்திய பகுதிகளில் இருந்து அதாவது இன்று 27/1/2025 விலகியதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதையடுத்து 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். காலை வேளையில் பொதுவாக லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகிற 30ஆம் தேதி தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யவும் வாய்ப்புள்ளது என்றும் சொல்லப்பட்டுள்ளது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.